வணக்கம். ஒரு குப்பை தொழிலாளி தன்னோட குப்பையிலலாம் எடுத்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பணக்கார வீட்டு பெண்மணி ஒரு கவரில் எடுத்துகிட்டு வராங்க. அது ஆல்ரெடி கொஞ்சம் பிஞ்சு இருக்கு போல இருக்கு. ஸோ வழியெல்லாம் கொட்டியிருக்கு. தூக்கி போடும்போது இவர் மேலேயும் அந்த குப்பை தொழிலாளி மேலே ஃபுல்லாக பட்டுருச்சு. அப்போ மேடம் நீங்கள் கொஞ்சம் என்கிட்டயே கொடுத்துருந்தீங்கன்னா நானே அதை கரெக்டாக போட்டிருப்பேன், என் மேலேயும் அழுக்காயிடுச்சு. ஆனால் அந்த பொம்பளை சொல்லியிருக்கு, ஆல்ரெடி நீ ரொம்ப அழுக்காக தானே இருக்க, உன் மேலே பட்டா என்னன்ற மாதிரி சொல்லியிருக்கு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாகி ஃபீல் பண்ணியிருக்கும் போது உங்கள் தங்கச்சிக்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது, அண்ணா இன்னைக்கு தான் கடைசி நாள், நான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு. ஸோ அந்த சமயத்தில் ஒரு குப்பையை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த லேடி போட்டாங்களா, அதில் ஒரு கோல்டு மோதிரம் இருந்தது. அதை பேசாமல் விற்று குழந்தைக்கு தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப யோசிச்சிருக்காரு. உடனே தன்னோட நண்பர்களுக்கெல்லாம் கால் பண்ணி இந்த பணத்தை நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. அவங்களும் ஆமாம் யூஸ் பண்ணிக்கோ, அந்த லேடியும் அப்படி ஒன்றும் நல்லவங்களும் கிடையாது, அதை யூஸ் பண்ணுறதுனால தவறு இல்லை, படிப்புக்கு தானே இது பண்ணுற அப்படின்னு. ஸோ அதை விற்கலாமான்னு முடிவில். ஸோ அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வந்தது. உடனே யாரோட மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, தப்பு பண்ணாமல் இருக்க, அதாவது தப்பு ஒருத்தவங்க தப்பு செய்யாமல் இருக்கிறாரதை விட தப்பு செய்யறதுக்கு சான்ஸ் கிடைச்சும் செய்யாமல் இருக்காங்க இல்லையா, அதுதான் உலகத்தில் சிறந்தது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இவனுக்கு சான்ஸ், அதாவது நான் நல்லவன் சொல்கிறவங்களை விட தப்பு செய்யற சான்ஸ் கிடைச்சும் தப்பு செய்யாம இருக்காங்கல்ல, அவங்க தான் ரொம்ப சிறந்த நல்லவர்கள். ஓகேங்களா? ஸோ அது அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போய் அந்த பணக்காரங்க வீட்டில் கொடுத்தோன்னே இவன் மேலதான் அழுக்கு இருக்குன்னு அந்த பணக்கார பொண்ணோட கணவர் சொல்லியிருக்காரு. ஆனால் மனசு ரொம்ப வெள்ளை அப்படின்னு சொல்லி தனக்கு தங்கச்சிக்கு தேவையான பணம் எல்லாமே அவரே ஃபீஸ் கட்டினதா ஒரு கதை படித்தேன். ஸோ இதுதான், தப்பு செய்யறதுக்கு சான்ஸ் இல்லாம கிடைச்சும் தப்பு செய்யாம இருக்காங்கல்ல, அவங்க தான் ரொம்ப நல்லவங்க. கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க.